ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் பிரெக்னன்சி கேர் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் ப்ரெக்னென்ட் ஆகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க என்னெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஒரே மாதத்தில் நீங்கள் கன்சீவ் ஆக முடியும்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான 99% சான்ஸ் இருக்குது. அதுக்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் கன்சீவ் ஆக முடியும். நீங்கள் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் டெஸ்ட்டாகவே அது இருக்கும். பாசிட்டிவ் ப்ரெக்னென்சிக்கான ஒரு வீடியோ தான் இது. நீங்கள் இதெல்லாம் கண்டினியூவாக நீங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் கர்ப்பமாக முடியும். நீங்கள் ஒரு பேபிக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் கன்சீவ் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா முதல்ல நீங்கள் போக வேண்டியது டாக்டர் கிட்ட. டாக்டருடைய அட்வைஸ் ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைஸாக இருக்கும். அது யார் கொடுக்குற அட்வைஸையும் விட உங்களுடைய டாக்டர் உங்களை செக் பண்ணி உங்களுக்கு கொடுக்குற ரிசல்ட்ஸ் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் டாக்டர் கிட்ட போயிட்டு இப்படி நான் ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ண போகிறேன், எனக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க, இல்லை என்ன செக்கப் நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சம்டைம்ஸ் உங்களுக்கு ப்ரீநேட்டல் வைட்டமின்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. அது என்ன இருக்குன்னா அதில் ஃபாலிக் ஆசிட்னு ஒன்று இருக்கும். அது ரொம்பவே உங்களுடைய ஃப்யூச்சர் பேபி நீங்கள் வரப்போகிற குழந்தைக்கு உங்களுக்கு அந்த ஃபோலிக் ஆசிட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது உங்களுடைய குழந்தைய ரொம்பவே பாதுகாப்பான முறையில் நீங்கள் பெற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அதனால் முதல்ல நீங்கள் எடுக்க வேண்டியது ஒரு டாக்டருடைய மெடிக்கல் செக்கப் அண்ட் அட்வைஸ். ரெண்டாவது முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குழந்தைக்காக ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது கருத்தடை அப்படின்னு யூஸ் பண்ணியிருந்தால் அதெல்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். முக்கியமாக மாத்திரைகள் ஏதாவது யூஸ் பண்ணால் அது ஒரு மாதத்துக்கு அப்புறம் கூட அது வேர்த்தாக இருக்கும். அதனால் உங்களுடைய உடம்புல குழந்தைக்கு ட்ரை பண்ணுறதுக்கான எந்த வாய்ப்புமே அது கொடுக்காது. அதனால் அந்த மாதிரி கருத்தடைகளை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். மூணாவது என்ன டிப்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா முக்கியமாக உங்களுடைய ஹெல்த் ரொம்பவே கரெக்டாக இருக்கணும். நீங்கள் உங்களுடைய டயட்டில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஹெல்தி ஃபுட்ஸாக நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கணும். நீங்கள் முதல்ல நான் சொன்ன மாதிரி ப்ரீநேட்டல் வைட்டமின்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். அப்படி எடுக்கும்போது அது உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய உடம்புக்கும் நல்லது, உங்களுடைய குழந்தைக்கும் ரொம்பவே நல்லது. அதனால் அந்த வைட்டமின்ஸ்லேருந்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக சாப்பிட பாருங்கள். முதல்ல ஹோல் கிரைன்ஸ் ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா பால், இறைச்சி, வெஜிடபிள்ஸ், நிறைய ஃப்ரூட்ஸ், நட்ஸ் அந்த மாதிரி உங்களுடைய சாப்பாட்டில் நீங்கள் சேர்த்துக்க பாருங்கள். அதே மாதிரி கடையில் சாப்பிட்ற பழக்கங்களை கொஞ்சம் விட்டுருங்க. ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் தவிர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஃபோலேட் நிறைய எந்த ஃபுட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரிஸ், ஸ்பினச், பீன்ஸ், ஆரஞ்சஸ், கீரை வகைகள் அந்த மாதிரிலாம் நிறைய சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி நிறைய குடிக்கணும். ஒரு 8 கப் தண்ணியாவது ஒரு நாளைக்கு நீங்கள் குடிக்க பாருங்கள். அப்படி முடியலன்னா உங்களோட ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு நீங்கள் ஹைட்ரேட் ஆகிட்டே இருங்க. அப்படி ஆகும்போது உங்களுடைய பாடி ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த்தியாக இருக்கும். அப்படி அந்த சமயத்தில் நீங்கள் ஒரு பேபிக்கு ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக ஈஸியாக கன்சீவ் ஆகிடலாம். நாலாவதாக பார்த்தீங்கன்னா என்ன டிப்னா, நீங்கள் காஃபி குடிக்கிறத கம்மி பண்ணிக்கணும். குடிக்கிறத விட்டுட்டா கூட ரொம்ப நல்லது. நீங்கள் ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அந்த சமயத்தில் இது ரொம்பவே ஈஸியாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒவிலேஷன் சைக்கிளை நீங்கள் கரெக்டாக கணக்கு பார்த்துக்கணும். அதை நீங்கள் செக் பண்ணி அந்த டேஸில் நீங்கள் தாம்பத்தியத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும். நீங்கள் ஒவிலேஷன் சைக்கிளை உங்களுக்கு கணக்கு பார்க்க தெரியல அப்படின்னா ஒவிலேஷன் ப்ரெடிக்டர் கிட்ஸ், ஃபர்டிலிட்டி மானிட்டர் அந்த மாதிரிலாம் இருக்குது கடையில். நீங்கள் ஒவிலேஷன் கிட்டை வாங்கி நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒவிலேஷன் டேஸில் முட்டை ரிலீஸ் ஆகும். அந்த எக்ஸ் ரிலீஸ் ஆகும்போது அந்த டேஸில் நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கர்ப்பமாக முடியும். அதாவது அந்த ஒவிலேஷன் நாட்களுக்கு ஒரு 2 நாள் முன்னாடியும் 2 நாளுக்கு அப்புறமும் ரொம்பவே ஈஸியாக நீங்கள் கன்சீவ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஒரு 100% உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு பேபியை பெற்றுக்க முடியும். கன்சீவ் ஆகிறதுல முக்கியமான ஒரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
உங்களுடைய பாடியை நீங்கள் எவ்வளோ கவனிச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய மைண்டையும் நீங்கள் வந்து ரொம்பவே ரிலாக்ஸாக காமாக வச்சுக்கணும். நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் உங்களை பார்த்துக்கணும். சில பேருக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வரலைன்னு ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. அதனால் வந்து அவங்க ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டு அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அது கூட கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்பவே தடையாக இருக்கும். அதனால் உங்களுடைய பாடியை நீங்கள் கவனிச்சுக்கிட்டே உங்களுடைய மைண்டையும் ரொம்ப ரிலாக்ஸாக காமாக வச்சுக்கோங்க. ப்ரெக்னென்ட் ஆகுறன்றது ஒரு காம்படிஷன் கிடையாது. நீங்கள் வந்து வின் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்லாம் கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பேபி கிடைக்கணும்னா கண்டிப்பாக கிடைச்சே ஆகும். நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்திருந்தா கூட அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய மனசில் எடுத்துக்காமல் நீங்கள் வந்து திருப்பி திருப்பி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் வந்து உங்களுடைய மைண்டை வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நான் ஒரு நாள் ஒரு அம்மா ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் லெவல்லே வந்து சில பேருக்கு வந்து நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்காக அமைஞ்சிரும். அதுக்கு அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹெவி எக்ஸசைஸ் செய்யணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்களுடைய பாடியை வந்து ஒரு மூவ்லேயே வச்சுக்கணும். நீங்கள் வந்து ஒரு இடத்துலையே உட்காந்து உங்களை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து சந்தோஷமாக நீங்கள் வந்து ஒரு பாட்டு கேட்டுட்டு மூவ் பண்ணலாம். இல்லை வந்து ஒரு யோகா செய்யலாம், இல்லைனா ஒரு ஸ்விம்மிங் போகலாம், இல்லைனா நடந்து கூட காத்தோட்டமாக வெளியில் போயிட்டு வந்தாலே உங்களுக்கு ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும். அதனாலேயும் நீங்கள் வந்து ஈஸியாக கன்சீவ் ஆக முடியும். இந்த எக்ஸசைஸ் உங்களுடைய பாடியும் உங்களுடைய மைண்டையும் ரிலாக்ஸாக வச்சுக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரு எக்ஸசைஸ் ஏதாவது நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம். இந்த மாதிரி நான் சொன்ன எல்லா டிப்ஸையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வித்தின் 1 month நீங்கள் கன்சீவ் ஆகிடலாம். 100% சான்ஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.